Hi students, now இப்போ exercise 2.4ல first sum பார்க்கலாம். Construct a quadratic equation with roots 7 and -3. இது just நமக்கு 10thல பார்த்த அதுவே சும்மா ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸசைஸ்க்குள்ள போறாங்க அவ்வளவுதான். சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம் தான். 10thல இருக்க சம் தான் அது. நமக்கு given roots எடுத்துலாமா? given roots நமக்கு 7, -3 ஃபர்ஸ்ட் sum of roots கண்டுபிடிங்க. இப்போ 7 -3 equal to 4. நெக்ஸ்ட் கண்டுபிடிப்போம் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். எடுத்து மல்டி பண்ணுமா 7 into -3 -21. அப்போ the required quadratic equation ஃபார்முலா நமக்கு x² minus sum of root into x plus product of roots equal to 0. அப்போ x² minus sum of roots இங்க 4 இப்போ 4 into x இங்க பிளஸ் தான் இருக்கு, பட் நம்ம வேல்யூ பார்த்தா -21 equal to 0. ரொம்ப சிம்பிளான சம் தான். நெக்ஸ்ட் செகண்ட் சம் அப்படியே போடலாம். இப்போ a quadratic polynomial has one of its roots with h 1 plus root 5 and it is satisfy p of 1 equal to 2 கொடுத்துறாங்களா. find the quadratic polynomial. இது கொஞ்சம் நல்லா கற்றுக்க இந்த எக்ஸசைஸ் செஞ்சோம். ஏன்னா நம்ம 12th உதவிச்சிங்க இதே மாதிரி நமக்கு அந்த ஒரு சாப்டர் இருக்கு ஆக்சுவலா இது இந்த பேஸ் பண்ணி. சரி, நம்ம கொடுத்த ஒரு ரூட் பார்த்தீங்கன்னா சின்ஸ் இதெல்லாமா சின்ஸ் 1 plus root 5 is a 0. ஜீரோஸும் ரூட் ரெண்டு ஒன்று தான். therefore இது ஒரு கான்ஜுகேட். நமக்கு 9th எல்லாம் பார்த்துப்பீங்க ரிலேஷன் ஒரு கான்ஜுகேட்னா அதை என்ன பண்ணுவோம், பிளஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் இல்லையா. இந்த கான்ஜுகேட் இஸ் ஆல்சோ ஏ ரூட் ஜீரோஸ். ஓகேங்களா? ஒரு ரிலேஷன் கொடுக்குறாங்கன்னா அதோட கான்ஜுகேட் நான் கண்டிப்பாக இருக்கும், நம்மளுக்கு அந்த ரூட்டை தான் இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சா இப்போ என்ன பண்ணலாம், சம் ஆஃப் ரூட்ஸ் போயிடுமா. 1 plus root 5 plus 1 minus root 5 root 5 cancel ஆகிடும். அப்போ ஆன்சர் அந்த 2. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் போகலாம். மல்டிபிளமா 1 plus root 5 இன்ட்டுனது 1 minus root 5. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு a plus b into a minus b ஃபார்முலா. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா ரூட் 5 ஸ்கொயர் என்ன ஆகும் 5 ஆகிடுமா. அப்போ ஆன்சர் அது -4. இங்க நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் தராங்க, p of 1 equal to 2 தராங்க பாருங்க. ஓகேண்ணா? இது என்ன விஷயம்னா, இப்போ நீங்க உங்க ஃபேக்டர்ஸ் பண்ண சொல்ல பண்ணுவீங்க. இப்போ சும்மா இங்க தரணும்னு இப்போ 2x² -8x ஒரு -42 இப்படி வச்சுங்க. இப்போ ஃபேக்டர்ஸ் பண்ண சொன்ன ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ஞாபகம் தந்துடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு காமனா ஏதாச்சும் நம்பர் தான் அதை வெளியேற்றுவோம். சரியா? எடுத்துவோம். இப்போ இதுதான் நம்ம பண்ணுவோம். நமக்கு அதாவது 2 3 அந்த பக்கம் கொண்டு போனாங்க 0 ஆகிடும். இப்போ எது கூட நம்ம ஃபேக்டர்ஸ் பண்ணுவோம், x² - 4x -21 equal to 0. இது மாதிரி தான் நம்ம ஃபேக்டர்ஸ் பண்ணுவோம் இல்லையா. மல்டிபிள் நமக்கு அந்த 21 வரணும், அது சப்ராக்ட் பண்ண நமக்கு -4 வரணுமா. அப்போ 7 3s வரும் இல்லையா, அப்படி நம்ம கண்டுபிடிக்கும். அப்போ இந்த 2 நம்ம கணக்கிலே எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்ல வராங்க. நம்ம சொல்ற இந்த இதுக்குல குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ்ட்ரா வேணா வரலாம், ஏதாச்சும் இங்க ஒரு கான்ஸ்டன்ட் ஏதாச்சும் வரலாம் இல்லையா, ஏதாவது இங்க ஒரு கான்ஸ்டன்ட் வரலாம். அதெல்லாம் என்ன பண்ணுங்க, இப்ப இங்க நம்ம இந்த ஈக்குவேஷன் போயிடலாமா. தி ரிக்வயர்டு ஈக்குவேஷன் என்ன வருங்களா, நீங்க லாஸ்ட் போடல வெறும் இது மாதிரி போடல, இங்க என்ன பண்ணுங்க எக்ஸ்ட்ரா வேணா பண்ணுங்க, k இன்ட்டு போட்டுங்க. k இன்ட்டு x² மைனஸ் சம் ஆஃப் ரூட் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் என்னது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துங்க. இந்த கே அதுக்கு பர்சன்ல இங்க ஒரு சான்ஸ் இருக்கு. இது ஏன் ஃபர்ஸ்ட் நம்பர் போடலன்னா, இது மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ஒரு க்ளூ அவங்க தரல. p of 1 2 தந்துறாங்க, அது எதுவும் தரல அவங்க. அவ தரதப்ப நம்ம அந்த கே வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இப்ப என்ன பண்ணலாம், அந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கலாம் பாருங்க. சரி, இப்போ சப்ஸ்டிட்யூட் நமக்கு அந்த வேல்யூஸ் கே x² நமக்கு என்னது, இப்போ x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் நமக்கு இந்த 2 தானே, இப்போ 2x ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் -4 ஈக்குவல் டு 0. இப்போ given என்ன கொடுத்துறாங்க, p of 1 equal to 2னு கொடுத்துருக்காங்க. சரியா?
மேலே பாலிமர் நமக்கு பி ஆஃப் எடுத்துக்கலாம். அப்போ என்ன பாருங்க, கே இன்ட்டு பி ஆஃப் ஒன் ஒன் ஸ்கொயர் தான் பண்ணுவோம், எக்ஸ் பை ஒன் போடலாம்லே. அப்போ 2 இன்ட்டு ஒன்னா -4 ஈக்குவல் டு 2 இல்லையா. அப்போ இங்கே கே இன்ட்டு அப்போ நமக்கு 1 - 2 -4 கே 6 -1 -5 வருமா. இப்போ கே கூட வந்து 2/-5 வந்துடும். இந்த வேலையை நமக்கு இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். therefore the required equation is நமக்கு என்னது -2/5 into x square -2/x -4 equal to 0. அவ்வளோ சரிங்களா. இது புரிஞ்சுங்களா என்ன ரீசன் நமக்கு, ஏன்னா ஃபேக்டர்ஸ் பண்ணும்போது நமக்கு ஏதாவது காமனாக ஒரு கான்ஸ்டன்ட் நமக்கு வெளியே எடுத்துட்டு அது அந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொண்டு போகும்போது அது 0 விட்டுடுவோம். நம்ம அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு நமக்கு எதுவும் நமக்கு ஃபேக்டர்ஸ் எல்லாம் நமக்கு அது சேர்க்க மாட்டேன் இல்லை. அதனால நம்ம ஏதாவது கான்ஸ்டன்ட் இருக்கலான்ற ஒரு கான்செப்ட்னால என்ன பண்றாங்க, நமக்கு அந்த கேன் போட்டிங் கண்டுபிடிக்கும். ஏன் இது ஃபர்ஸ்ட் சம் போட்டுருமோனா அங்கே வந்து நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு க்ளூ இருக்குல்ல, பி 1 அது தரல. அது தராத போது நமக்கு இந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கும் இல்லையா. அதெல்லாம் நம்ம அதை பண்ணவே இல்லை. இந்த சம் பண்ணிருக்கும். ஓகேங்களா.